2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா புரட்டாசி மாத நட்சத்திர பலன். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குபேரனை போல வாழ வேண்டும் என்று நினைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். புரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குபேரனோட நட்சத்திரம். ஸோ அதனால குபேர சம்பத்து உடைய புரட்டாதி அன்பர்களுக்கு, புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா, மனசுல பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் என்பது இருக்கு. மன அழுத்தம் கண்டிப்பா இருக்கும். எவ்வளவுதான் மன அழுத்தம் இருந்தாலும் இவங்க வாழ்க்கை ஜாலினா ஜிம்கானா மாதிரி போயிட்டு இருக்கோம். எதை பத்தின கவலை இருக்காது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா குடும்பம் இவங்களுக்கு ஒரு சுமையா இந்த காலகட்டத்தில் இருக்கும். குடும்பத்தை பிரிவுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் குடும்பத்தை பிரிவது, குடும்பத்துக்கு குழந்தைகளால ஒரு அழுத்தம், குடும்பமே ஒரு என்ன சொல்ற நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். இல்லைனாலும் ஏற்படும் சொல்ல முடியும். சனி பகவான் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்கரம் 2ல் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. ஸோ அப்போ இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்ல முடியாது. நிறைய விஷயத்தை நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க. இல்லை குடும்பத்தை இழந்தவங்களுக்கு குடும்பத்தை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். பணத்தை இழந்தவங்களுக்கு பணத்தை மீட்டெடுக்கிறதுக்கான நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகாமல் நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகிறது பயந்துன்னு ஸ்கூலில் படிப்பு பாதிலே கட்டாக இருக்குது. அதை எல்லாத்தையும் மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும்போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது உங்களை தேடி வரும்னு சொல்ல முடியாது. மன அழுத்தம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும். பணம் அளவுக்கு மீறி இருக்கும். ஆனால் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு பணம் இல்லாதனால ஒரு மன அழுத்தம் இருக்கும். சில பேருக்கு பணம் அதிகமாக இருந்து மன அழுத்தம் கண்டிப்பாக ஏற்படும். பணம் அதிகமாக இருக்கிறவனுக்கு குழந்தைகளால மன அழுத்தம் இருக்கும். குழந்தை இருக்கிறவங்களுக்கு பணத்தால மன அழுத்தம் இருக்கும். பழமைகளை விரும்பும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம், ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இந்த பழமை விரும்பிகள் சொல்ல முடியும். எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை அவ்வளோ சீக்கிரம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. எது வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. நிறைய பழைய பொருட்களை அதாவது சொல்லுவாங்களே, பழைய உணவுகளை வீண் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க. சூடு பண்ணி சாப்பிட்றத இவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம் இவங்களுக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் இந்த காலகட்டம் புரட்டாசி மாதம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்த்தோன்னா, நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிறைய ஒரு சுற்றுலா போகிறது, வெளியூர் பயணம், இல்லை லாபத்துக்காக வெளியூர், தொழிலுக்காக வெளியூர் போகிறது, இந்த மாதிரி நிறைய பயணங்கள் அதிகமாக இருக்கும். நீண்ட தூர பயணம் இருக்கும். பயணத்தினால இவங்களுக்கு ஆதாயம் என்பது கன்ஃபார்ம் இருக்கு. நிறைய பேருக்கு பிரம்மாண்டமான விஷயத்தை நோக்கி விரயம் பண்ணுவது, இந்த காலத்தில் புதுசாக ஏதோ ஒரு புதிய விஷயங்களை நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவது, நிறைய பேர் லாட்ரி வாங்கி ஏமாறுறது, இந்த மாதிரியான நிறைய கேம்பிளிங்கில் போய் ஈடுபடுவது, இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையற்ற விளம்பரங்களை நம்பி ஏமாறக்கூடாது. ஏன்னா விளம்பரங்களை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு. இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்ற இந்த காசை கூட எடுத்துகிட்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு லாஸ் ஆகி அதுக்காக குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய முதலீடை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா குறைந்த அளவு போடுங்க. உங்ககிட்ட 1000 ரூபா இருந்துச்சா 50 ரூபா போடுங்க, 100 ரூபா போடுங்க, அதுக்கு மேலே போடாதீங்க. ஏன்னா பணம் உங்ககிட்ட இருந்தால் தான் பணத்தை ஈர்க்கும். இருக்கிறதெல்லாம் போட்டுட்டீங்கன்னா கையில் வெறுங்கையோட தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். கவனமாக இருங்க. எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளும் ஆர்வமுடைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். ரேவதி நட்சத்திரம், ஏன்னா புதிய விஷயங்களை கற்பதில் அதிக நாட்டம் கொண்ட ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா படிக்கிறது, இவங்களுக்கு அந்த நாலேஜ் டெவலப்மெண்ட் என்பது இவங்க வாழ்க்கையில் ரொம்ப இருக்கும். புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிறது, புதிய விஷயங்களை செயல்படுத்துறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசியலில் போய் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். குறிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3-4 பாதம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களால் ஏமாறக்கூடியவங்க தான். இல்லாமல் ஜாமீன் கையெழுத்து போட்டு பஞ்சாயத்தை வாங்கிப்பாங்க. ஸோ அதனால குறிப்பாக ரேவதி 3-4 பாதம் இருக்கவங்க நண்பர்களிடம் ரொம்ப கவனமாக பழக்கணும். இவங்களுக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா அம்மா சொத்து, நல்ல ஒரு லக்ஸரி வச்சுக்கணும். அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனைவி, வாழ்க்கை துணை பேர்ல தான் எல்லாம் பிஸ்னஸும் பண்ணுவாங்க. இவங்க பேர்ல எதுவுமே பண்ண மாட்டாங்க. வாழ்க்கை துணை பேர்ல தான்
நிறைய பேர் பிசினஸ் பண்ணுவாங்க. இல்ல சொத்து எல்லாமே பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை பேர்ல இருக்கு. இவங்க பேர்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறது இவங்களுக்கு நல்லதானா உண்மையா நல்லது. ஏன்னா வாழ்க்கை துணை கேட்ட இவங்க எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வாழ்க்கை துணை பேர்ல பிசினஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து வீடு, வண்டி, வாகனம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்ல முடியும். இதே ஒரு விஷயத்த இவங்க பேர்ல பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஏமாந்து விட்டுட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வாழ்க்கை துணை பேர்ல கணவனா மனைவி, மனைவினா கணவன் பேர்ல பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். புதிய புதிய விஷயங்கள் குறிப்பா என்னன்னாக்கா இந்த நிறைய சினிமா துறையில பாத்தீங்கன்னா இருக்கவங்க மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. சின்ன விஷயங்கள் தடைப்பட்ட சினிமா படங்கள் அப்படி இருந்துச்சுன்னா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆயிடும். ஏன்னா அரசோடைய அனுமதி பெறாம ஏதாவது ஒரு விஷயங்கள் தடைப்பட்டிருக்கும். அரசியல்வாதிகளா இருந்தா இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு ஒரு புதிய பொறுப்புகள் எல்லாமே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.